மக்கள் நலனில் சிறிதும் அக்கறையில்லாத விடியா திமுக அரசையும் கோமா நிலைக்கு தள்ளப்பட்டுள்ள திண்டிவனம் நகராட்சி நிர்வாகத்தையும் கண்டித்து விழுப்புரம் மாவட்ட கழகத்தின் சார்பில் வருகிற 16ஆம் தேதி மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அறிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் நகராட்சியில் கடந்த 2 ஆண்டுகளாக வளர்ச்சிப் பணிகள் எதுவும் நடைபெறவில்லை என குற்றம் சாட்டியுள்ளார். அம்மா அவர்களின் நல்லாசியோடு செயல்பட்ட கழக ஆட்சியில் மக்கள் நலனை கருத்தில் கொண்டு தொடங்கப்பட்ட பாதாள சாக்கடை திட்டத்தை முறையாக செயல்படுத்தாத காரணத்தால் நகராட்சியில் உள்ள அனைத்து சாலைகளும் சேதமடைந்துள்ளதோடு சாலைகள் முறையாக மறுசீரமைப்பு செய்யப்படாததன் காரணமாக ஏற்படும் புழுதியால் பொதுமக்கள் மூச்சு திணறல், ஆஸ்துமா போன்ற நோய்களால் அவதிக்குள்ளாவதாகவும் குற்றம் சாட்டினர். மேலும் சாலைகள் குண்டும் குழியுமாக இருப்பதால் விபத்துகள் ஏற்படுவதாகவும், நகராட்சி முழுவதும் குப்பைகள் சேகரிக்கப்படாமல் அந்தந்த சாலைகளிலேயே எரிக்கப்படுவதால் சுகாதார சீர்கேடு மற்றும் நோய் பாதிப்பு ஏற்படுவதாகவும் அப்பகுதி வாழ் மக்கள் தொடர்ந்து புகார் தெரிவித்த வண்ணம் உள்ளதாக கழக பொதுச் செயலாளர் குறிப்பிட்டுள்ளார். விடியா திமுக அரசு பொதுமக்கள் நலனில் சிறிதும் அக்கறை இல்லாமல் இருந்து வருவதால் ஒவ்வொரு நாளும் மக்கள் மிகுந்த வேதனையை சந்தித்து வருவதாகவும், நிர்வாக திறனற்ற விடியா திமுக ஆட்சியாளர்களின் இத்தகைய மெத்தன போக்கு மற்றும் காழ்ப்புணர்ச்சிக்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் பொதுமக்கள் நலனில் சிறிதும் அக்கறை இல்லாத கோமா நிலைக்கு தள்ளப்பட்டுள்ள திண்டிவனம் நகராட்சி நிர்வாகத்தை கண்டித்தும், மக்கள் நலனில் சிறிதும் அக்கறை இல்லாத விடியா திமுக அரசை கண்டித்தும் திண்டிவனம் நகராட்சியில் கழக ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட பாதாள சாக்கடை திட்டத்தை முழுமையாக நிறைவேற்றிடவும், குண்டும் குழியுமாக உள்ள சாலைகளை சீரமைக்கவும், குப்பைகளை அகற்றி சுகாதாரம் நிலவிட வலியுறுத்தியும் மாநிலங்களவை உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருமான சி.வி. சண்முகம் தலைமையிலும் விழுப்புரம் மாவட்ட அதிமுக சார்பிலும் வருகிற 16ஆம் தேதி காலை 10 மணி அளவில் திண்டிவனம் வட்டாட்சியர் அலுவலகம் எதிரில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என கழக பொதுச் செயலாளர் அறிவித்துள்ளார். மேலும் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் மாவட்டத்தில் பல்வேறு நிலைகளில் பணியாற்றி வரும் நிர்வாகிகள், கழக சார்பு அமைப்புகளின் துணை நிர்வாகிகள், முன்னாள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், உள்ளாட்சி அமைப்புகளின் பிரதிநிதிகள், கூட்டுறவு சங்கங்களின் முன்னாள் பிரதிநிதிகள் உள்ளிட்ட கழக உடன்பிறப்புகள் பெருந்திரளாக கலந்து கொள்ள வேண்டும் என கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கேட்டுக் கொண்டுள்ளார்.